மணக்காலையம்பேட்டை மேலத்தெருவில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற முத்துமகா காளியம்மன் ஆலயத்தில் இன்று தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அம்பாள் மூலவர் கல் விக்கிரகமோ அல்லது சுதையோ இல்லாமல் அத்திமரத்தால் செய்யப்பட்ட மூலவர். காஞ்சி மகாபிரியவா இந்த மாதிரியான காளிகாம்பாள் எங்கே இருக்கோ அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நட்பு யூடியூப் சேனல் சார்பாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஒரு நாள் ஆன்மீக யாத்திரையில் வருகின்ற 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த ஆன்மீக யாத்திரையில் நாம் தரிசனம் செய்ய இருக்கின்ற அந்த ஆலயங்களை பற்றி பார்க்கலாம். கோயிலடியில் அருள் பாலிக்கக்கூடிய அப்பகுடத்தான் ஆலயம், கடுவழியில் அருள் பாலிக்கக்கூடிய ஆகாசபுரீஸ்வரர் ஆலயம், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கண்டியூரில் அருள் பாலிக்கக்கூடிய ஹரசாப விமோசன பெருமாள் ஆலயம் 108 திவ்ய தேசத்தில் 7வது தலம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 108 திவ்ய தேசத்தில் 8வது தலமான ஆடுதுறை பெருமாள் கோயில் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜெகத் ரட்சக பெருமாள் தரிசனம் பண்ண இருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக அஷ்டசனி தலத்தில் ஒரு தலமான வட குரங்காடுதுறை சென்று அந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தயாநிதீஸ்வரர் தரிசனம் பண்ண இருக்கின்றோம். இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். வாலி வழிபாடு செய்த தலமாக இந்த தலம் காணப்படுது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சர்வ தோஷங்களை நீக்கக்கூடிய செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்திருக்கின்றோம். இந்த தளத்தில் பஞ்சமுக சிவபெருமான் அருள் பாலிக்கிறாரு. மதிய உணவு எடுத்துக்கொண்ட பிறகு செட்டிக்குளம் சென்று அந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் தரிசனம் செய்திருக்கின்றோம். அதன் பிறகு 12 ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய செட்டிக்குளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசனம் செய்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு நமது ஆன்மீக யாத்திரை நிறைவடைந்து சரியாக இரவு 9லிருந்து 9:30 திருச்சி ரயில் நிலையம் மற்றும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் இந்த யாத்திரையில் கலந்து கொள்கிறவங்களை நம்ம இறக்கிவிடுவோம். இந்த ஒரு நாள் யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000. பயண கட்டணத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்க்க ஏசி வேன் வசதி, காலை உணவு, மதிய உணவு, மாலை காஃபி அல்லது டீ வழங்கப்படும். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் யாத்திரைக்கான பயண கட்டணம் செலுத்தி இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி மணக்கால் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அத்திமர காளியம்மன் தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் திருவாரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. திருவாரூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மணக்கால் அப்படிங்கிற ஊர் வரும். இந்த மணக்காலிலிருந்து ஸ்ரீவாஞ்சியம் செல்லக்கூடிய சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மணக்காலில் அருள் பாலிக்கக்கூடிய அத்திமர காளியம்மன் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் பேருந்தில் சுமார் 30 கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா மணக்கால் அப்படிங்கிற இடத்துல இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் ஸ்ரீவாஞ்சியம் செல்லும் சாலையில் நம்ம ஆட்டோவில் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மணக்காலில் அருள் பாலிக்கக்கூடிய முத்து காளியம்மன் என்று அழைக்கக்கூடிய அத்திமர காளியண்ணி ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அத்தி மரத்தாலான காளி எண்ணெயை தரிசனம் பண்ணிடலாம். ஆடி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெறும். அதாவது அது காளி நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை தொடங்கி அந்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய காளி அன்னை வீதி உலாவாக, அதாவது அந்த காளி வேடம் போட்டு வீதி உலாவாக வரக்கூடிய அந்த நிகழ்வு வெகு சிறப்பான முறையில் ஒவ்வொரு மாதமும் ஆடி மாதம் நடைபெறுது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அல்லது அம்மை போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு செய்துக்கிறாங்க. நோய் நிவர்த்தி ஏற்பட்டதும் ஆடி மாதம் வரக்கூடிய 3வது செவ்வாய்க்கிழமை காளி வேடம் விட்டு நடனம் ஆடி இந்த ஊர் பகுதி முழுவதும் வலம் வர்றது ஒரு நேர்த்தி கடனாக இந்த ஊர் மக்கள் செலுத்திட்டு இருக்காங்க. வெளியூரில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வேண்டுதல்கள் செய்து ஆடி மாதம் வரக்கூடிய 3வது செவ்வாய்க்கிழமை இந்த ஆலயத்துக்கு விரதம் இருந்து அந்த காளி நடனம் ஆடக்கூடிய அந்த நிகழ்வு வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது. ஆலயத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலைகள் அருள் பாலிக்கிறாங்க. துவாரபாலைகள் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அத்தி மரத்தாலான காளியம்மன் தரிசனம் பண்ணிடலாம். காஞ்சிபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்தி வரதர் வெளியில் வருவார். கடந்த 2019ஆம் ஆண்டு அத்தி வரதர் வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2059 தான் வருவார். அதே மாதிரி அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா இங்கே அத்தி மரத்தாலான காளி இங்கே அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு.
பொதுவாக வந்து அத்தி மரத்தாலான விக்கிரகங்களை வந்து நாம் தரிசனம் செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 காளியம்மன் வந்து காணப்படுறாங்க. பச்சை காளி மற்றும் சிவப்பு காளி. இவங்க இருவருமே பார்த்தோம் அப்படின்னா அத்தி மரத்தால் ஆனவங்களா வந்து காணப்படுறாங்க. மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த அத்தி மரத்தாலான காளி எண்ணியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து மன தைரியம் மற்றும் மன உறுதி வந்து ஏற்படும். சத்ரு தொல்லையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த காளி எண்ணியை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேளையில் மாவிளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும். தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். தற்போது வந்து ஆடி மாதம் வந்து தொடங்கிவிட்டது. ஆடி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காளி நடன திருவிழா வந்து வெகு சிறப்பான முறையில் ஒரு 5 நாட்கள் வந்து இந்த ஊரில் வந்து விமர்சையாக வந்து கொண்டாடப்படுது. அந்த திருவிழா நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக காளி வேடம் அணிந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்துலேயுமே வந்து நடனம் ஆடக்கூடிய அந்த நிகழ்வு வந்து வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படும். அந்த 5 தினங்களும் பார்த்தோம் அப்படின்னா மூலவரோட தரிசனம் கிடையாது. வெளியில் வரக்கூடிய அந்த காளி நடனத்தில் இருக்கக்கூடிய அந்த காளி எண்ணியை வந்து மக்கள் வந்து மூலவர் காளியாக வந்து நினைத்து வழிபாடு செய்கிறாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடியவர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த காளி எண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து நல்லா பேசாத குழந்தைகள் வந்து நல்லா பேசுறதுக்காக இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தை வலம் வரும்போது மேலும் சில சிறப்புகள்லாம் பார்க்கலாம். முத்துமகாக்காளியம்மா அதிராஜேஸ்வரி இடாண்ட ஹிருதானி அதிராசக்தி அதிராஜேஸ்வரியுடைய இந்த கோயில் வந்து ஆடி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை திருவிழா ரொம்ப விசேஷமாக நடக்கும். அடுத்து நவராத்திரி உபயம் உண்டு, சோமவாரம் உபயம் உண்டு, அடுத்தது பௌர்ணமி அமாவாசை எல்லாம் உபயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா பக்தர்களும் வர்றாங்க. அடுத்தபடி குழந்தை இல்லாதவங்க வேண்டு தரோம்னா அம்மா தராங்க. எல்லோரும் வந்து சாமி கும்பிட்றாங்க. நல்லவங்க ரெண்டு கேட்ட வார்த்தை கொடுக்குறாங்க அம்மா. நீங்கள் சொல்லுங்கள். நல்லத்தில் செய்யப்பட்ட காளியம்மாவுக்கு விசேஷமான காளி. நம்ம நினச்சாலும் நடக்கும். வீதி விழா காட்சி ஆடி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை நடக்கும். காவல் தெய்வம் அதில் விசேஷமாக உள்ள அம்பாள். எல்லோரும் இந்த பத்திரப்படியை ஊர் மக்கள் பூரா ஊர் வாசம் சுத்தம் பண்ணி நல்லவங்க செய்கிறாங்க. திருவிழா 5 நாள் உபயம், 5 நாள் திருவிழா நடக்கும். முதல் நாள் திவ்யாம நைட்டு துர்க்கை, செவ்வாய் அம்பாள் புறப்பாடு காலையில். அதுலேருந்து 5 நாளைக்கு அம்பாளுடைய திதி விழா காட்சி திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. நல்லா வெளிநாட்டிலேருந்துலாம் வர்றாங்க. இந்த எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க, அம்பாவுடைய தரிசனம் பண்ணுறாங்க. எல்லாருடைய கேட்ட வார்த்தை அம்மா கொடுக்குறாங்க. எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. எல்லாருமே நடந்துக்கிட்டு. திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டம் மணக்காளையம்பேட்டை மேலத்தெருவில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற முத்துமகா காளியம்மன் ஆலயத்தில் இன்று தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அம்பாள் மூலவர் கல் விக்கிரகமோ அல்லது சுதையோ இல்லாமல் அத்திமரத்தால் செய்யப்பட்ட மூலவர். காஞ்சி மகாபிரியவா இந்த மாதிரியான காளிகாம்பாள் எங்கே இருக்கோ அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அம்பாள் இந்த கிராமத்தில் இருந்து அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் அம்பாளுக்கு எதுக்க பலிபீடமோ சூலமோ எதுவும் கிடையாது. அதோடு மட்டும் இல்லாமல் சாந்த சொரூபியா, பொதுவாக காளிகாம்பாள்னு சொன்னாவே எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் இங்கே வந்து சாந்த சொரூபியா இந்த அம்பாள் காட்சி கொடுக்குறாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய 3வது செவ்வாய்க்கிழமை செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 5 நாளைக்கும் கர்ப்பகிரகத்தில் அம்பாள் கிடையாதுங்க. தெருவீதியில் தான். அந்த தெருவீதிக்கு வரும்போது மாவிளக்கு போட்டு புடவை சாத்தி மண்டபடிலாம் செஞ்சு ரொம்ப சிறப்பான முறையில் இந்த திருவிழாவானது நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் இந்த கோயில் வந்து சும்மா சாதாரண ஓட்டு கட்டிடமாக ஒரு வீடு மாதிரி தான் இருந்ததுங்க. அதை மறுபடி இந்த ஆலயத்தை நிர்வாகம் பண்ணுறவங்களுடைய முயற்சியினாலும் ஊர் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பினாலும் இந்த ஆலயமானது இப்போ இருக்கிற மாதிரி சிறப்பான முறையில் திருப்பணி செய்யப்பட்டது. அதிலிருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சண்டி ஹோமம் கூட இந்த ஆலயத்தில் பண்ணாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 10 to 12 ராகுகால வேளையில் இந்த அம்பாளுக்கு அர்ச்சனைலாம் உண்டு. நிறைய சிவபாத்திகள்லாம் வந்து அர்ச்சனை பண்ணி எல்லாம் சௌகரியம் அடைஞ்சிருக்காங்க. திருவாரூர்லேருந்து ஒரு கோட்டாட்சியர் வந்தாருங்க. வந்து இந்த அம்பாளை பார்த்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு நீண்ட கோரிக்கை இந்த அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போனாருங்க. ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கோரிக்கையானது நிறைவேறிட்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அம்பாள் இங்கே காட்சி கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்க்குற நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வருகிறது அம்பாளை தரிசித்து எல்லா இதுவும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த கோயிலுக்கு ஒரு பஸ் ரூட் சொல்லுங்கள். கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் மணக்கால் என்ற பஸ் நிறுத்தம் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து 30 கிலோமீட்டரில் இந்த மணக்கால் பஸ் நிறுத்தம் உள்ளது. அந்த பஸ் நிறுத்தத்திலிருந்து ஸ்ரீவைஜி செல்லும் சாலையில் ஒரு 1 கிலோமீட்டர் வடக்க வந்தோம்னாக்கா இந்த ஆலயத்தை எளிதில் அடைஞ்சிடலாம். திருவாரூர்லேருந்து வந்தோம்னாலும் 9 கிலோமீட்டரில் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்குங்க. அதனால் பஸ் வசதி நிறையா இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். மணக்கால் ஐயம்பேட்டை முத்துமகா காளியம்மன் மேலத்தெருவில் இருக்குது. இந்த அம்பாள் வந்து ரொம்ப பழமையான அம்பாள். மூல கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமி வந்து ஒரு வாரம் வெளியில் இருக்கும். வேறு மற்ற கிரகங்கள் இல்லை. சுவாமி வந்து அந்த சுவாமி எப்படி அமர்ந்திருக்கோ அந்த கோலத்திலேயே நீங்கள் வெளியில் வரும். எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே சுவாமியை வெளியில் வரும்போது அந்த எல்லா அங்கங்களோடும் வெளியில் வரக்கூடிய நிகழ்ச்சி வந்து பார்க்கலாம். அந்த ஒரு வாரமும் சுற்றி வரும்போது அந்த மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சக்தியை பார்க்கலாம். தினந்தோறும் ஒவ்வொரு அலங்காரத்தில் சுவாமி வந்து இருக்கும். நீங்கள் வந்து ராகு காலத்தில் அந்த நேரங்களில் வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை உண்டு. அந்த நேரத்துலேயும் உங்களுக்கு நிகழ்ச்சிகள் சுவாமிக்கு நல்லபடியாக நடந்துகிட்ருக்கும். சுவாமி வந்து ரொம்ப பழமையான அம்பாள். 2வது சிரிச்ச முகத்தோட காளி அம்பாள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒத்து பார்க்கும்போது புன்சிரிப்பில் அந்த மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப நேரம் உங்களுக்கே அந்த மாற்றங்கள் கிடைக்கும். எவ்வளவு சோகத்தோடு வந்தால் கூட அந்த முகங்கள் வந்து அப்படியே சிரித்த முகத்தோடு இருக்கும்போது நாமும் சிரித்த முகத்தோடு இந்த தோட்டத்தை பார்க்க முடியும். காளி அவ்வளவு பிரதிஷ்டை பெற்றவர். ரொம்ப அருமையான இந்த அம்பாள் கோயில் எங்கேயும் கிடைக்காத கூட ஒரு காளி. அது இந்த ஊரில் எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. 2வது எல்லாருமே வந்து இந்த காளிக்கு வரம் கேட்டாப்புல அந்த வரத்தை காளி உடனே தர்றா. அந்த அளவுக்கு இந்த ஊர் மக்களும் பொதுவும் எல்லாரும் வெளியிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வரங்களை கேட்டு வாங்கிட்டு நல்லபடியாக இருக்காங்க. மக்களும் அதுமாரி நல்ல சுவாமிக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே நடைபெறக்கூடிய அந்த காளி நடனத்தை குறித்த விவரங்கள்லாம் வந்து நமக்கு வந்து எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்துட்டு இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம். மணக்கால் தலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கரவீரம் அப்படிங்கிற தலத்தில் சிவபெருமானுக்கு வந்து திருமணம் வந்து நடைபெறும். திருமணம் நடைபெற்று முடிந்ததும் ராப்பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சேஷபுரீஸ்வரர் ஆலயத்தில் சாமி அம்பாள் இருவரும் ஒரு இரவு வந்து தங்குவாங்க. அப்பொழுது அவர்கள் இருவரும் ஒரு இரவு தங்கும் பொழுது இந்த ஊரில் வந்து காவல் தெய்வமாக காளியன்னை வந்து அவர்களுக்கு வந்து காவலாக இருந்ததாக வந்து சொல்லப்படுது. அதன் பிறகு சோழ மன்னர்கள் காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய காளியன்னை ஆலயத்தை வந்து புதுப்பிச்சு அத்திமரத்தாலான காளியாக வந்து சோழ மன்னர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து சிறிய ஓட்டு கட்டடத்தில் தான் வந்து காணப்பட்டிருக்கு. அதன் பிறகு சோழ மன்னர்கள் காலத்தில் இந்த ஆலயம் வந்து விரிவாக்கம் பண்ணி கட்டப்பட்டிருக்கு. மேலும் சோழ மன்னர்கள் ஒவ்வொரு முறையும் போருக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய காளியன்னையை வந்து வழிபாடு செய்துட்டு போயிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போரில் வந்து வெற்றி கிடைச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்றும் நிலையான வெற்றி பெறுறதுக்காக மன தைரியம் பெறுறதுக்காகவும் அத்தி மரத்தாலான காளியன்னையை வந்து சோழ மன்னர்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் யாராவது குழந்தைகள் வந்து பயந்த சுபாவமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த தளத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அத்திமர காளியன்னையை வழிபாடு செய்ய வைக்கும் போது அந்த குழந்தைகள் வந்து தைரியமாக இருக்கக்கூடிய நிலை வந்து ஏற்படும். திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியின்மை நீங்கள் இந்த தளத்தில் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் நீங்கவும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். மணக்காலில் இருக்கக்கூடிய சுக்கர தோஷத்தை நீக்கக்கூடிய பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயத்துக்கு அருகிலேயே இந்த தலமானது காணப்படுது. சுக்கரதோஷம் நீங்கிறதுக்காக மணக்காலில் இருக்கக்கூடிய வைகுண்ட நாராயண பெருமாள் ஆலயத்துக்கு வரக்கூடிய அன்பர்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த தலத்தையும் வந்து சேர்த்து தரிசனம் செய்யலாம். வருகின்ற 22/10/2026 மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் சார்பாக 2 நாள் ஆன்மீக யாத்திரை சென்னையிலிருந்து தொடங்குது. அந்த 2 நாள் ஆன்மீக யாத்திரையில் இந்த தலத்தையும் வந்து நம்ம வந்து அன்றைக்கி வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த 2 நாள் ஆன்மீக யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 5500. இந்த பயண கட்டணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் வகுப்பு ரயில் கட்டணம், சுற்றி பார்க்க ஏசி வேன் வசதி, தங்கறதுக்கு வந்து ஏசி ரூம், 6 வேளை உணவு ஆகியவை வந்து வழங்கப்படும். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.